இலைச்சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடிக்கிட பருவம் ஏதி கொடுங்கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, நான் வீடமாட்டேன், வாழ்வேன் வாழ்வேன் என்று சொன்ன அந்த தமிழ் கவிஞன் பாரதியினுடைய வரிகளிலும் என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனம் ஈன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்று சொன்னானே அதே புரட்சி கவிஞனுடைய வரிகளிலே, வெண்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள், கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம், வெங்குருதி தனில் கவிழ்ந்து வீரம் சேருகின்ற தமிழ் எங்கள் உயிர் மூச்சாம் என்று தமிழின் பெயரால் சான்றோர் நிறைந்த சபையை நான் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். சீரோடும் சிறப்பு நடந்து கொண்டிருக்கிற தாராபுரம் வர்த்தக கடை நடத்தி கொண்டிருக்கிற புத்தக திருவிழா 2023 4ஆம் நாள் நிகழ்வில் பங்கு கொண்டு தலைமை பொறுப்பை செவ்வனே ஏற்று திறம்பட நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாடு வணிகர் சங்கங்களுடைய பேரமைப்புடைய திருப்பூர் மாவட்டத்தினுடைய தலைவர் அன்புக்கு மரியாதைக்கு உரிய அரிமா கோவிந்தசாமி அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய மாநில துணைத் தலைவர் அன்புக்கு மரியாதைக்கு உரிய திரு ஞானசேகரன் அவர்களே, தாராபுரம் வர்த்தக கழகத்தினுடைய துணைத் தலைவர் அன்புக்குரிய பெரியசாமி அவர்களே, திரு வாசுதேவன் அவர்களே, திரு கதிர்வேல் அவர்களே, சண்முகம் அவர்களே, பரமேஸ்வரன் அவர்களே, தாராபுரம் ஆரிய வைசிய மகாசபையினுடைய தலைவர், அவருடைய வயது காரணமாக இயலாமை என்ற ஒன்றை இருந்தாலும் கூட தமிழுக்காக இங்கே வந்தவர் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். தமிழுக்காக இங்கே வந்திருக்கிறார் அன்புக்குரிய ஐயா ராஜா ராமலிங்கம் அவர்களே, அரசு கலைக்கல்லூரியுடைய பேராசிரியர் அன்பர் சிவசாமி அவர்களே, எனக்கு பின்னாலே நன்றி உரையாற்ற காத்திருக்கின்ற வர்த்தக கழகத்தினுடைய செயலாளர் நண்பர் பாலகிருஷ்ணன் அவர்களே, அத்தனைக்கு மேலாக இந்த நிகழ்வுக்கு இந்த நேரத்திலே இந்த நாளிலே வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற என் அன்புக்கு மரியாதைக்கு உரிய தாராபுரம் நகர்வாழ் பொதுமக்களே, புத்தக வாசிப்பிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களே, பொதுமக்களே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை அமைப்பதற்கு முத்தாய்ப்பாக அல்ல முத்தானவர்களாக இருந்து முன்வரிசையில் அமர்ந்திருக்கின்ற என்னுடைய மரியாதைக்குரிய, நான் பெயர் சொல்லி விழிக்காவிட்டாலும் கூட அமர்ந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் உரித்துக் கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். புத்தகம் என்பது எல்லோரும் இன்றைக்கு நாம் 3 நாட்களாக பேசியிருப்பார்கள், இன்னும் பேசப் போகிறார்கள், இதே போல எல்லோரும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். இன்றைக்கு தாயும் மொழியும் என்ற தலைப்பில் ஒரு உரை ஆற்ற வேண்டும் என்று என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள். நாம் எவ்வளவு தூரம் கலை நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பது நமக்கு நன்கு தெரியும். தாயும் மொழியும் என்று சொல்லும்போது நான் வரும்போது பார்த்தேன், அரங்கமே நிறைந்திருந்தது. புத்தகம் வாசிப்பதிலே தாராபுரத்தில் இவ்வளவு பேர் இங்கே ஈடுபாடாக இருக்கிறாள் என்று நான் ஒரு சில நேரம் வியந்து போனேன், ஆச்சரியப்பட்டேன். இப்பொழுதுதான் புரிகிறது, அவர்கள் எல்லோரும் தங்களுடைய குழந்தைகளுடைய அந்த சிறிது நேரம் ஆடல் பாடலை கண்டுவிட்டு உணவருந்தி விட்டு எப்படியோ போகல் என்று சொல்லி வீட்டுக்கு செல்கின்ற அந்த நிலை தாய்மார்களுக்கு இருக்குது என்பதை நான் நன்கு அறிவேன். அதனால்தான் தாயும் மொழியும் என்று சொல்லும்போது நான் வரும்போது இருந்த தாய் யாருமே இங்கு இல்லை, எல்லோரும் போய்விட்டார்கள். மொழி இருக்கிறதா என்பது சற்று நேரம் கழித்து தான் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் மொழி இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த அளவிற்கு இன்றைக்கு மொழியின் மேலே இருக்கிற ஒரு இந்த மொழியை பற்றி ஒரு தொன்மை, என்னுடைய மொழியை பற்றி ஒரு அறியாமை இருப்பதன் காரணமாகத்தான் இந்த மொழியை பாராட்ட முடியாமல் நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த மொழியினுடைய தொன்மை, மேன்மை, பெருமை இவையெல்லாம் ஆண்டாண்டு காலமாக ஆயிரக்கணக்கானோர் பேசி சென்றிருக்கிறார்கள். அதனால் புதுதாக ஒன்று சொல்ல தேவையில்லை. ஆனால் ஒரு மொழி வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு இனம் வாழ வேண்டும். அந்த இனத்துடைய வெளிப்பாடாகத்தான் மொழி இருக்க முடியும். இனமே அழிந்தாலும் மொழி அழியக்கூடாது.
ஏன்னா அந்த மொழி வாழ்ந்து கொண்டே இருக்கும். புத்தகங்களின் மூலமாக, இது போன்ற உரைகளின் மூலமாக, இன்றைக்கு இருக்கிற நவீன யுகத்தில் இருக்கிற அத்தனை உரைகளையும் அங்கே ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறார்கள். அதன் மூலம் ஒரு நாடே அழிந்தாலும் அந்த புத்தக ஆவணங்களின் மூலம் ஒரு மொழி வாழ்ந்து கொண்டேதான் இருக்கும். ஆகவே மொழி உணர்வும் இன உணர்வும் ஒரு சமுதாயத்தினுடைய கண்களாக இருக்க வேண்டும். அது என்ன மொழி உணர்வு, அது என்ன இன உணர்வு என்று சொன்னால், ஒரு சமுதாயத்தை வாழ வைக்கக்கூடிய இருபெரும் காரணிகளாக இந்த இரண்டும் இருக்கின்றன என்று சொன்னால், ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும். இந்த மொழி எப்படியெல்லாம் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த மொழி எப்படியெல்லாம் பல சவால்களை எல்லாம் சந்தித்து இன்றைக்கு உலகத்துடைய மிகப்பெரிய மொழியாக விளங்கி கொண்டிருக்கிறது. கண்டங்களை கடந்த 57 நாடுகளிலே இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், 49 நாடுகளிலே அது கடல் கொண்டு போய்விட்டதாக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு 57 நாடுகளிலே பேசிக் கொண்டிருக்கிற மொழி கிட்டத்தட்ட 1,30,058 சதுர கிலோமீட்டர் தமிழகத்திலே மட்டுமல்ல, லட்சக்கணக்கான சதுர மைல் பரப்பிலே பேசிக் கொண்டிருந்த மொழி இன்றைக்கு குறுகிவிட்டது பல்வேறு காரணங்களாலே. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே மிகப்பெரிய உலகத்திலே வேறு எந்த நாட்டிலுமே உடை கூட உடுக்காத ஒரு நிலை, உணவை எதை சாப்பிட வேண்டும் தெரியாத ஒரு நிலை. மொழி என்பது சைகையின் மூலமாக மட்டும்தான் உறவிக் கொண்டிருந்த நிலவிக் கொண்டிருந்த நேரத்திலே சங்கம் அமைத்து 8 தொகை 10 பாட்டு என்று சொல்லி நற்றிணை, கலித்தொகை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறு, 10 பரிபாடல் என்று சொல்லி திருமுருகாற்றுப்படை, புறநாற்றுப்படை, சிறுவானாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, மதுரை காஞ்சி, முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல்வாடை, மலைவிடு கடாம் என்றெல்லாம் உட்கார்ந்து மாய்ந்து மாய்ந்து எழுதிவிட்டு சென்றார்களே, அவர்களை நான் என் இதயத்தில் வைத்து வணங்குகிறேன். வேறு எந்த நாட்டிலுமே நடக்கவில்லை, வேறு எந்த கண்டத்தில் நடக்கவில்லை. தமிழகத்திலே மட்டும்தான் நடந்திருக்கிறது. தமிழகத்திலே மட்டும்தான் இந்த அதிசயம் நடந்திருக்கிறது. தமிழ் மொழிக்கு மட்டும்தான் இந்த மாண்பு இருக்கிறது. ஒவ்வொருவரும் அவருடைய தாய்மொழியை உயர்த்தி பிடிப்பார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. ஒரு தெலுங்கருக்கு தெலுங்கு மொழி உயர்ந்ததாக இருக்கலாம், அவர் நேசித்தே ஆக வேண்டும். ஏனென்றால் தாய் சொல்லிக் கொடுத்த மொழி, நன்னு இளமை பருவத்திலே முதல் நாவை அசைத்த மொழி, எந்த கண்ணை திறந்து உலகத்தை விளக்கி கருத்தோடு இசைத்த மொழி, எந்த எண்ணத்தை கூறற்கு நான் என்று திருந்து மொழி, வெற்று வண்ண பெருமொழி கற்க உதவி வன்மை பொருந்துமொழி என்ற தாய்மொழி தமிழ்மொழி என்று கவிஞர் பதிவு செய்கிறார். அம்மா எனக்கு பால் வேண்டும், பசிக்கிறது என்று சொல்லி என்னுடைய உயிருக்கு அங்கே உத்தரவாதம் கொடுத்தது தமிழ் மொழி தான். என்னுடைய நான் கருவில இருக்கும்போது நான் கேட்ட மொழி, தாய் பேசிய மொழி, முதல் மொழி தமிழ் மொழி தான். இந்த உலகத்தில் எது நல்லது, எது கெட்டது, அறம் எது, மரம் எது, அகம் எது, புறம் எது என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னுடைய மொழி தமிழ் மொழி தான். இத்தனையும் கடந்து மற்ற மொழிகளை கற்றுக்கொள்வதற்கு ஆதார சுருதியாக விளங்குவதும் தமிழ் மொழி தான் என்று பதிவு செய்கிறார். இது ரொம்ப மிக முக்கியம். தமிழகத்தில் கொடுக்கிற பல்வேறு காலச்சூழலிலே மற்ற மொழிகளை கற்றுக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு சில விதமான கோட்பாடுகள், கருத்துக்கள் எல்லாம் உலவிக் கொண்டிருக்கிறார். அவற்றையெல்லாம் தூக்கி குப்பையிலே போட வேண்டும். உங்களுடைய தாய்மொழியை மற்றவர்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தாய்மொழியை நீங்கள் படித்தால் மட்டும்தான் உங்கள் தாய்மொழியை மற்றவர்கள் படிப்பார்கள். இதில் இருவேறு கருத்துக்கிடமே இருக்க முடியாது. If you don't learn English, இந்த ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளாவிட்டால் இது தமிழுடைய பெருமை அவருடைய என்ன சொல்லுவீர்கள்? எப்படி சொல்வீர்கள்? ஆங்கிலேயனை பார்க்கிறீர்கள், என்ன சொல்லுவீர்கள்? தமிழ் மிக உயர்ந்தது, தமிழ் மிக தொன்மையானது, தமிழ் மிக மேன்மையான நாகரிக பதிவுகளை கொண்டது, அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தீர்களானால் அவர் பார்த்து கொண்டே இருப்பான். I don't understand what you talk என்று அவர் சொல்லுவார். Then if you say Tamil is the most ancient language in this world, it is the most important language of a continent, of a very big continent. In fact, this is the mother tongue of so many other languages. There is literature here. Literature means not only entertainment, it is a message to all the people how to live, how to respect others, how to make a peaceful living in this world, what is the purpose of existence in this world, what is the end of our birth, what is the meaning of our life என்றெல்லாம் சொல்வதற்கான அத்தனை தகுதிகள் இதனுடைய மொழியிலே இருக்கின்ற நீங்கள் ஆங்கிலத்தில் சொன்னால் அவன் நின்று கவனிப்பான். நீங்கள் இதை படிக்காமலே தமிழில் பேசிக் கொண்டிருந்தால் அவன் தற்கூறி என்று அவன் நினைப்பான்.
உலகளாவிய மொழி ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் தமிழ் மொழி தான். 57 நாடுகளில் மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 26 எழுத்துக்களை வைத்து அவன் கட்டி ஆண்டு விட்டானே எப்படி என்று கேட்டால், பிகாஸ் ஆஃப் தி நேவல் பவர், கடல் படையை வைத்து அவன் மற்ற நாடுகளை ஆதிக்கம் செய்து பிரிட்டிஷ்காரர்கள் இங்கே விதைத்து விட்டு சென்றதுதான் ஆங்கிலம். ஆனால் இன்றைக்கு தொடர்பு மொழியாக இருக்கிறது, உலகத்தோடு தொடர்பு மொழியாக இருப்பதாலே நாம் நிச்சயமாக அதை கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். மற்றவர்கள் நம்மை மதிக்க வேண்டும் என்று சொன்னால் மற்ற மொழிகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மற்ற மொழிகளுடைய மேன்மையை விட நம்முடையது அதிகமான மேன்மை உடையது என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மொழியிலே நீங்கள் பேச சொல்லும் போதுதான், அந்த மொழியிலே செய்திகளை கொண்டு சேர்க்கும் போதுதான் இந்த மொழியுடைய பெருமை அவர்கள் உணர்வார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பெருவெளியிலே, அண்ட பெருவெளியிலே, தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய அவ்வை பாட்டி என்று ஒருவர் இருந்தார். இந்த தமிழை வளர்த்தெடுக்கிற அது மிகப்பெரிய காரியத்தை என்னுடைய இதயத்திலே வைத்து தோள்களிலே சுமந்து தன்னுடைய தள்ளாத வயதிலும் கூட தமிழை தூக்கி பிடித்து சென்ற இடமெல்லாம் தமிழுடைய பெருமையை கொண்டு வந்து தமிழ் தமிழ் என்று சொல்லி அன்றை தமிழ் முழக்கமிட்ட அந்த அவ்வை பாட்டி, அந்த அவ்வை இன்றைக்கு நம்முடைய தர்மபுரி என்று அறியப்படுகிற தகடூர், புறநானூற்றிலே சங்க இலக்கியத்திலே தகடூர் என்று அறியப்படுகிறது, இன்றைக்கு தர்மபுரி என்று சொல்லப்படுகிறது. அங்கே ஆண்டவன் தான் அதியமான். அந்த மன்னன் ஒரு நாள் படை வீரர்களோடு காட்டில் நடந்து சென்று கொண்டிருந்த போது மலை உச்சியிலே ஒரு கனியை பார்க்கிறார். அந்த கனி மிக பிரகாசமாக இருக்கிறது. ஆகா, மிக பிரகாசமாக இருக்கிற கனி, அது என்ன கனி என்று அங்கே வந்த ஒருவர் கேட்கிறார். அவர் சொன்னார், மன்னா, இது சாகா வரம் தரக்கூடிய நெல்லிக்கனி என்று சொன்னார். சாகா வரம் தரக்கூடிய நெல்லிக்கனியா என்று சொல்லி ஒரு வீரனை அனுப்பி அதை பறித்து வரச் செய்தான் அதியமான். கனியை கைகளிலே ஏந்தி அரண்மனைக்கு சென்றான். வீரர்கள் எல்லாம் பின்தொடர்ந்து செல்கிறார்கள். ஆகா, இந்த மன்னன் உண்ணப் போகிறான், அவன் சிரஞ்சீவியாக வாழப்போகிறான், நாம் இறந்து விட்டாலும் நம்முடைய சந்ததிகளை அவன் பார்த்துக் கொள்வான நம்பிக்கையோடு அவன் பின்னால் செல்கிறான். அங்கே சென்ற அந்த அதியமான் அவ்வைக்கு தூது விடுகிறான். அவ்வை வருகிறாள். ஏதாவது போர் செய்தியா மன்னா என்று கேட்கிறாள். இல்லை அவ்வை, ஒரு சிறு கனி கொண்டு வந்திருக்கிறேன், இது சுவை மிகுந்தது என்று சொன்னார்கள், நீ உண்டு பார் என்று சொன்னான். சுவை மிகுந்த கனியா, நீ அல்லவா உண்ண வேண்டும் மன்னா, என்ன ஏன் உண்ண சொல்கிறாய் என்று அவ்வை கேட்டபோது, இல்லை இல்லை, நீ உண்டு பார், உனக்காகத்தான் நான் கொண்டு வந்தேன் என்று சொன்னாள். அவ்வை வாங்கி உண்டு பார்த்து விட்டு, இதை போன்ற ஒரு கனி என் வாழ்நாளில் நான் சுவைத்ததே இல்லை, இப்பொழுது சொல், இதனுடைய பெருமை என்னவென்று சொல் என்று கேட்டபோது அப்பொழுது மன்னன் அதியமான் சொன்னான், அவ்வையே, இது சாகா வரம் தரக்கூடிய நெல்லிக்கனி என்று சொன்னான். அவ்வையினுடைய கண்களிலே பொல பொலவென்று கண்ணீர். சாகா வரம் தரக்கூடிய நெல்லிக்கனியும் நாடாளுகின்ற மன்னன் நீ அல்லவா உண்டிருக்க வேண்டும். ரதகஜ துரக பதாதைகளோடு உன்னை நம்பி இருக்கிற நாடு மக்கள், இந்த நிலப்பரப்பு ஆட்சி, எதிரிகளை நாசம் செய்கிற உடைய மிகப்பெரிய படை, இவற்றுக்கெல்லாம் தலைமை தாங்குகிற நீ அல்லவா உண்டிருக்க வேண்டும். 100 வயதை கடந்த மூதாட்டி நான் எதற்கு உண்ண வேண்டும் என்று கேட்டபோது அதியமான் சொன்னான், அவ்வையே, நீ சொல்வது சரிதான், நான் உண்டிருந்தால் நாடு வாழும், நீ உண்டால் தமிழ் வாழும் என்பதற்காகத்தான், மொழி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த கனி உனக்கு கொடுத்தேன். நான் இந்த மொழியை என்னுடைய நாட்டிற்கு மேலாக, ஏன் என்னுடைய உயிருக்கு மேலாக மதிக்கிறேன். அதனால் தான் சாகாவரம் தரக்கூடிய நெல்லிக்கனி உனக்கு கொடுத்தேன் என்று சொன்னான். இதை நான் பல மேடைகளிலே பல முறை சொல்லி இருக்கிறேன். ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் there is a new vibration. ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் ஆகா, இப்படிப்பட்ட உத்தம சீலர்கள் வாழ்ந்த நாட்டிலே நாமும் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். எப்படிப்பட்ட செய்தி! அதே கால பெருவெளியிலே கணைக்கால் இரும்புரை என்ற சேரமான் கணைக்கால் இரும்புரை, அவனுடைய எதிரியாக சோழன் கோச்செங்கரான், இருவருக்கும் இடையே பகைமை மூண்டது. இருவருக்கும் இடையே நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்தன. இருவருக்கும் இடையே பகை மூண்டு எதிரிகளுடைய சூழ்ச்சியால் இருவரும் அங்கே போரிலே நேருக்கு நேர் மோத வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இருவரும் நேருக்கு நேர் மோதும் போது இருவருமே ஒருவருக்கொருவர் வீரத்திலே சளைத்தவர்கள் அல்ல. வாளோடு வாழ் மோதும் போர்க்களத்திலே தோளோடு தோள் நின்று பணியாற்றுகின்ற தோழவின் நெஞ்சங்களோடு இருவரும் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு என்று தமிழிலே சொல்வார்கள். ஆனால் யாராவது ஒருவர் தோற்றே ஆக வேண்டும் அல்லவா? விதிவசத்தால் சேரமான் கணைக்கால் இரும்பரை தோற்கடிக்கப்படுகிறான். தோற்கடிக்கப்பட்ட சேரமான் கணைக்கால் இரும்பரை இன்றைக்கு கும்பகோணம் என்று அறியப்படுகிற குடவாயிற் கோட்டத்திலே சிறையிலே அடைக்கப்படுகிறான். சிறையிலே அடைக்கப்பட்ட சேரமான் கணைக்கால் இரும்பரைக்கு தாகம் எடுக்கிறது, குடிநீர் வேண்டும் என்று கேட்கிறான். அங்கே இருக்கிற அரண்மனை வாயிற்காவலரை கேட்கிறான், காவலரே எனக்கு ஒரு கோலை நீர் கொடு என்று கேட்கிறான். அந்த காவலன் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லவில்லை, சற்று பொறுங்கள் மன்னா என்று மட்டும்தான் சொல்லுகிறான். நான் தருகிறேன், சற்று பொறுங்கள் மன்னா என்று சொல்லுகிறான். உடனடியாக நேற்று வரை என் கண் அசைவுக்கு கட்டுப்பட்டு காத்து கிடந்த கோடிக்கணக்கான மக்கள், எத்தனையோ படை வீரர்கள், ரதகஜ துரக பதாதிகளோடு நான் வலம் பெறும் போதெல்லாம் என்னை கையெடுத்து கும்பிட்ட மக்களுக்கு முன்னால் இன்றைக்கு நான் சங்கிலியால் பிணைக்கப்பட்ட நாயை போல ஒரு கோலை நீருக்காக கையெழுந்து நிற்கிறேனே, இது சரித்திரம் மன்னிக்காது. இந்த தமிழகம் எப்படிப்பட்ட தமிழகம் என்று சொன்னால், யார் இறந்தாலும் போர்க்களத்திலே சாக வேண்டும். போர்க்களத்திலே சாவது என்று சொன்னால் ஏதாவது ஒரு காயம் தழும்பு அங்கே இருக்க வேண்டும். ஒருவேளை குழந்தை பிறக்கிறது, குழந்தை பிறந்தவுடன் இறந்து விடுகிறது என்று சொன்னால் அதில் எப்படி தழும்பு இருக்கும்? அங்கே வாளால் அந்த நெஞ்சிலே, குழந்தையினுடைய நெஞ்சிலே வாளால் ஒரு கீறி அதன் பின்தான் அதை புதைப்பார்கள். சதை பிண்டமாக இருந்தாலும் அங்கே வாளால் ஒரு கோடு போட்டுத்தான் அங்கே புதைப்பார்கள். அப்படிப்பட்ட வீரம் விளைந்த இந்த நிலத்திலே பிறந்த என்னை, நாடாண்ட மன்னனாகிய என்னை, இன்றைக்கு ஒரு குவளை நீருக்காக சங்கிலியால் கட்டப்பட்ட நாயை போல நடத்துகிறாயே, இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் உண்ணா நோன்பிருந்து உயிர் துறக்கிறேன் என்று சொல்லி அந்த குவளை நீரை பருகாமல் உண்ணா நோன்பிருந்து உயிர் துறந்த காட்சி புறநானூற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் இன உணர்வு. நான் முதலில் சொன்னது மொழி உணர்வு, அதற்கு அடுத்ததாக நான் இப்போது சொல்வது இன உணர்வு. குளவி இறப்பினும் ஊழ்ந்தடு பிறப்பினும் ஆள் அன்று என்று வாளின் தப்பார், தொடர்பட யமலையின் இடர்பட திரிய கேளல் கேளர் வேளாண் சிறுபதம், மதுகையின்றி வயிற்று தீ தனிய தாம் இறந்து உண்ணும் அளவை இன்மரோ இவ்வுலகத்தார் என்று எழுதி வைத்து விட்டு சென்றான். மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழருடைய பெருமையும் தமிழ் இனத்தினுடைய மேன்மையும் பற்றி எதிர்கால சந்ததியினர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதி வைத்து விட்டு சென்றான். சேரமான் கணைக்கால் இரும்பரை அந்த வழியிலே பிறந்தவர்கள், அந்த வழியிலே வந்தவர்கள் நாம் எல்லோரும். நமக்கு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கிறது. எப்படி நடக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த மொழி தமிழ் மொழி. எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளுக்கும் செய்தியை சொல்லி சென்ற மொழி தமிழ் மொழி. அறம் பொருள் இன்பம் என்று வகுத்து சொன்ன மொழி தமிழ் மொழி. முப்பாலும் அப்பாலும் கடந்து நிற்கிற மொழி தமிழ் மொழி. எப்படிப்பட்ட மொழி? இன்றைக்கு தாய்மார்கள் யாருமே இல்லையே. ஏன் 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 என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. சரி, தான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. சரி, தான் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. ஆனாலும் இந்த தாய்மார்கள் நாளை தங்களுடைய குழந்தைகளுக்காக வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து கொண்ட தாய்மார்கள், இந்த தாய்ப்பாசம் என்பது இருக்கிறதே, இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய தாரக மந்திரமாக தாய்ப்பாசம் தானே. தாய்ப்பாசத்தை விலக்கியவர்கள் யாருமே இல்லையே. தாய்ப்பாசத்தை கடந்து நிற்கிற யாராவது இருக்க முடியுமா? ஒருவேளை தாயின் மீது பாசம் இருந்தாலும் தாரத்திற்கு பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் தனியாக சென்றாவது பேசிவிட்டு வருவார்களே தவிர தாயின் மேலே ஒரு கைதட்டுறார், தாயின் மேல் பிடிக்காமல் இருக்கிறேன் என்று சொல்லவே முடியாதல்லவா. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே, அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணங்கள் வளர்த்து சிறந்தது மின்னாடே, பின்னர் அங்கு அவர் மாய அவருடைய பூந்துகள் ஆர்ந்தது மின்னாடே என்று சொல்லி சென்றானே. என்னுடைய தாயும் தந்தையும் முப்பாட்டினார் கொள்ளுப்பாட்டினார் அவரும் இவரும் எல்லா மூதாதையரும் இங்கே இறந்து கிடக்கிறார்கள். அவர்கள் இறந்து கிடக்கிற நிரவி கிடக்கிற சாம்பல் என்று நடந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் சொல்லி சென்ற செய்திகளை எல்லாம் நான் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்ல வேண்டாமா? தாய் அன்பு என்பது அவ்வளவு உயர்ந்தது. எதற்காக தாயும் மொழியும்? பத்தும் புகுந்து பிறந்து வளர்ந்து பட்டாடை சுற்றி முத்து பவளம் பூண்டோடு ஆடி முடித்து செத்து கிடக்க பிடத்தருகே நீ சாக போகும் பிடங்கள் எல்லாம் கத்தும் கணக்கென்ன கான். யார் சொன்னது? யார் சொன்னது?
10ஆம் நூற்றாண்டிலே காவிரி பூம்பட்டினத்திலே வடிகர் குலத்திலே தோன்றிய மகான். ஒரு நாள் இந்த உலக இன்பங்களை எல்லாம் வெறுத்து செல்வந்தனாக மிகப்பெரிய குடும்பத்திலே பிறந்து வணிகம் செய்து மிகப்பெரிய பெரிய தனவானாக மாறி அவையெல்லாம் வேண்டாம் எனக்கு உதறி சென்று தூக்கி எறிந்துவிட்டு நான் துறவரம் போகிறேன் என்று சொல்லி சென்ற அந்த மகான் மற்றவர்கள் இறந்து கிடந்த போது மற்றவர்கள் அழுதால் பார்த்து பரிகசித்தார். இது என்ன, இறப்பதும் பிறப்பதும் இயற்கையினுடைய நீதிதானே, இறந்தால் ஏன் அழுக வேண்டும்? ஒரு நாள் தெருவில் சென்று கொண்டிருந்தார், யாரோ இறந்து விட்டார்கள், அந்த சவத்தை சுற்றி நின்று அழுது கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பாடினார் ஒரு பாட்டு. பத்தும் பூண்டு பிறந்து வளர்ந்து பட்டாடை சுற்றி முத்து பவளம் பூண்டோடு ஆடி முடித்து செத்து கிடக்கும் பிணத்தருகே இனி சாக போகும் பிணங்கள் எல்லாம் கத்தும் கணக்கென்ன காண். அடே, கிடக்கிற செத்து கிடக்கிற பிணம், அதை சுற்றி அழுது கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாம் சாக போகிற பிணம் என்று சொன்ன யார் அவர்? அந்த பட்டினத்தார். ஒரு நாள் அவருடைய தாய் இறந்து விட்டார். எல்லா தாய்மார் இறந்த போதும் இது என்னடா அழுகிறீங்க, தேவையாது, எல்லாருக்கும் நடப்பது தானே, அழுவதில் என்ன இருக்கிறது என்று சொல்லி மற்றவர்களை பரிகசித்து விமர்சித்த, ஏளனம் செய்து ஏகடியும் செய்து எள்ளி நகையாடிய அந்த பட்டினத்தாருடைய தாய் ஒரு நாள் இறந்து விட்டார். என்னுடைய தாய் இறந்தால் எனக்கு செய்தி அனுப்புங்கள் என்று சொல்லி சென்றார். சரி என்று சொல்லி அவருக்கு செய்தி அனுப்பினார்கள். எங்கேயோ தெரிந்து கொண்டிருந்த பட்டினத்தாருக்கு அந்த செய்தி சேரவில்லை. இறந்து கிடக்கிற பிணம் வீட்டில் இருக்கிறது என்று சொல்லி அந்த ஊரார் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அந்த சவத்தை எடுத்து சென்று இடுகாட்டிலே வைத்து, சுடுகாட்டிலே வைத்து, அங்கே அந்த சவத்தை சுற்றி சாணத்திலான வரட்டிகளை அடுக்கி அங்கே விரை கட்டைகளை எல்லாம் சுற்றி வைத்து சிதை மூட்டுவதற்கு தயாராக இருந்தார்கள். அப்பொழுதுதான் ஓடி வருகிறார் பட்டினத்தார். ஆஹா, என்ன காரியம் செய்தீர்கள் என்று எல்லோரையும் திட்டுகிறார். வந்து என்ன செய்ய வேண்டும்? 10 மாதம் கருவறையிலே பஞ்சுமத்திலே வைப்பதைப் போல என்னை வைத்து வளர்த்த என் தாயை நான் விறகு கட்டையை வைத்து எரிப்பதற்கு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார். எப்படியப்பா, உலகத்தில் இதானே நியதி, இறந்து போன சவத்தை விறகு கட்டையை வைத்துத்தானே, சாணத்திலான வரட்டியை வைத்துத்தானே எரிப்பார்கள் என்று அவர் சொன்னார். இல்லை இல்லை, என் தாயை, என் உயிரினும் மேலான என் தாயை நான் வாழை மட்டையை வைத்து எரிப்பேன் என்று சொன்னார். வாழை மட்டையை வைத்து எரிப்பாயா? எப்படியப்பா எரியுமா? நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு அரிவாளை எடுத்து பக்கத்தில் இருக்கிற தோப்புக்கு சென்று அங்கே இருக்கிற வாழை மரங்களை எல்லாம் வெட்டி வந்து இங்கே இருக்கிற விறகு கட்டளையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தன்னுடைய தாயினுடைய உடலை சுற்றி வாழை மட்டைகளை அடுக்கி 10 பாடல்களை பாடினார். முன்னமிட்ட தீ முப்புறத்திலே, பின்னரிட்ட தீ தென்னிலங்கையிலே, என் அன்னை இட்ட தீ அடிவயிற்றிலே, யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே என்று சொன்னார். 10வது பாடலை பாடி முடித்தவுடன் பச்சை வாழை மட்டை பற்றி எரிந்து சவும் சாம்பலான கதை வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறீர்களே. ஆதிசங்கரர் உலகத்துக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு மதத்தை தோற்றுவித்தவர், நிலையாவை பற்றி எடுத்துச் சொன்னவர். தன்னுடைய தாய் இறந்த போது கதறி அழுதார், கண்ணீர் விட்டார். தாயுடைய உடலை எடுத்து சென்று தெருவிலே வைத்தார். இறைவனை பார்த்து சொன்னார், நான் தவக்கோலம் பூண்ட போது அவிர்ப்பாகம் கொடுத்திருக்க வேண்டும் அல்லவா? நான் தவக்கோலம் பூண்ட போது அவிர்ப்பாகம் கொடுக்க முடியவில்லை இறைவா, என்னுடைய தாயுடைய உடலை நீ எடுத்துக்கொள் அவிர்ப்பாகமாக என்று சொல்லி மன்றாடுகிறார். மாத்ரு பஞ்சகம் என்ற 5 பாடல்களை பாடுகிறார். 5வது பாடல் பாடி முடித்தவுடன் அந்த சவம் பற்றி எரிந்த சாம்பலானதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி முற்றும் துறந்த மனிதர்களையும் விட்டுவிடாதது அது தாய்ப்பாசம். அதனால்தான் தாய் மொழி என்று சொன்னார்கள். தாயும் மொழியும் என தாய்மொழி என்று சொன்னால் தந்தை மொழியாக கூட இருக்கலாம் அல்லவா? ஏன் தாய்மொழி என்று சொன்னால் அங்கே அந்த பாசம், அன்பு, அரவணைப்பு, நேசம் தந்தையிடம் இருப்பது கொஞ்சம் கூட குறைவல்ல. ஆனால் 10 மாதம் வயிற்றிலே சுமந்து உடலோடு உடலாக, என்னுடைய உடலிலே இருந்து வந்தவன் தானே நீ, அந்த உடலுக்கு உயிர் கொடுத்தது யார்? அது வேறு. ஆனால் அந்த உடல் 10 மாதம் சுமந்து அந்த குழந்தையை அங்கே பெற்றெடுக்கும் போது தன்னையும் அறியாமல் தன்னுடைய உயிரையே கொடுக்கக்கூடிய அந்த சித்தத்திலே அந்த மனநிலைக்கு அந்த தாய் ஆளாகிறாள். அதனால்தான் அந்த குழந்தை சாகும் வரை தன்னுடைய தாயை பார்த்து கொள்ள வேண்டும், கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த தாயினுடைய கண்களிலே இருந்து கண்ணீர் வருவதை ஒருவரும் சகித்துக் கொள்ள மாட்டான்.
மானமுள்ளவனும். நிறைய காவல்துறையில் பல வழக்குகளை பார்த்து விட்டோம். இன்றைக்கு பெற்றோர்களுக்காக பெற்றோரை பார்த்து கொள்ள வேண்டும் என்று சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதில் தாயும் இருக்கிறார், தந்தையும் இருக்கிறார். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற நிலை என்ன? பெற்றோரை பார்த்து கொள்ளாவிட்டால் அரசாங்கம் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு அதிகமான அனாதை இல்லங்கள், அதிகமான முதியோர் இல்லங்கள் இங்கே பெருகி வருகின்றன. என்ன காரணம்? இன்றைக்கு உங்கள் தாயை ஒரு அனாதை இல்லத்திலேயோ அல்லது முதியோர் இல்லத்திலேயோ சென்று சேர்க்கலாம் என்று சொன்னால் உடனடியாக உங்களால் முடியாது. எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கியூ வெயிட்டிங் லிஸ்ட், உங்கள் காத்திருப்பர் பட்டியலில் இருந்து 3 மாதம் 4 மாதம் கழித்து யாராவது ஒரு இறந்தாலோ அல்லது யாராவது ஒரு வெளியே சென்றாலோ மட்டும்தான் இடம் கிடைக்கும். அந்த அளவிற்கு எல்லா முதியோர்களும் நிரம்பி விடுகின்றன. தாயின் மீது இருக்கிற எக்கச்சக்கமான பாசம். இதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கும் போது இந்த மொழியை கேட்பதற்கு தாய்மார்கள் இருப்பார்கள் என்ற நிலை இருக்காது. தாய்மார்களை யாரும் கவனிக்கவில்லை என்று சொல்லும் போது தாய்மார்கள் மட்டும் எதற்காக அங்கே இருப்பார்கள்? தாயும் மொழியும் என்று சொன்னால் அந்த தாயை விட உயர்ந்ததா மொழி, இல்லை மொழியை விட உயர்ந்ததா தாய் என்றால் இரண்டுமே ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுக்க முடியாது. ஒன்றை உயர்த்தியெல்லாம் பேச முடியாது. தாய் மிக மிக உயர்ந்தவள். உலகத்திலே மிக 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 உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர் தாய். அந்த தாய்க்கு இணையாக போற்றப்பட வேண்டிய இன்னொன்றுதான் உயிரில்லாத ஒன்றல்ல, உயிரில்லாத ஒன்றுதான். இருந்தால் உயிரோடு அவன் வருவான், இருந்தால் வரமாட்டாங்கிற மாதிரி தான். இது இருக்கும், இது இல்லை என்பதை போல இது மொழி என்பது தாயினுடைய ஸ்தானத்திலே இருந்து ஈக்குவல் ஸ்டேட்டஸ், அதைத்தான் கொடுக்க முடியும். அதாவது அறம் பொருள் இன்பம் என்றெல்லாம் வகுத்தார்கள். அந்த தாய் சொல்லிக் கொடுத்த மொழி தமிழ் மொழி. அந்த தாய் சொல்லிக் கொடுத்த மொழியாக இருப்பதால் தான் நான் அதை படிக்கிறேன். என்னுடைய தாய் சொல்லிக் கொடுத்த மொழி தமிழ் மொழி. தவறு செய்யும் போது தலையிலே குட்டி இப்படி படிக்க வேண்டும், இப்படி உச்சரிக்க வேண்டும் என்று சொல்லி உச்சரிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தது கூட என்னுடைய தாயும், என்னுடைய தாயினுடைய அத்தையும், என்னுடைய தாயுடைய தந்தையும் தான். அவர்களெல்லாம் சிறு வயதாக இருக்கும்போது தமிழுடைய உச்சரிப்பை பற்றி சொன்னவர்கள். என்னுடைய தந்தையுடைய தந்தை மிகப்பெரிய ஒரு தமிழ் கடலாக இருந்தவர். தேவார திருவாசகங்களை திருப்புகளை தலைகீழாக படிக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த புண்ணியம் செய்த குடும்பத்தில் அவர்கள் எல்லாம் பிறந்தவர்கள். அப்படி தாய் ஊட்டி வளர்த்தது தமிழ். ஆனால் தமிழில் சொல்லுகிறான், நீ எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்த தாய் மகிழ்ச்சி அடைவாள், அறம்பொருள் இன்பத்தை ஈட்ட வேண்டாமா? வேண்டும். ஆகவே இன்றைக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? புறநானூற்றில் ஒரு அருமையான வரியை சொல்லுகிறான். அறவிலை வணிகன் என்ற ஒரு சொல் கையாளப்பட்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். அறத்தை விலை பேசுகின்ற வணிகன். இங்கே ஒரு காற்றாடி மின்விசிறி சுழன்று கொண்டிருக்கிறது. அதை நிறுத்தி பார்க்க வேண்டும். இது யார் உபயம் என்று பார்க்க வேண்டும். அது அல்லது மின்விளக்கிலே நம்முடைய ஆலயங்களுக்கு நம்மை எல்லாம் கேட்கிறார்கள், ஏதாவது செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள். சில பேர் மின்விளக்கு உபயம் செய்கிறார்கள், சில பேர் மின் விசிறியை உபயம் செய்கிறார்கள். உங்களுக்கு ஒருவர் கேட்டேன், அவர் சொன்னார், மின் விளக்கை விட மின் விசிறி தான் மிகச் சிறந்தது, அதற்குத்தான் நான் பணம் கொடுப்பேன் என்று சொன்னார். ஏன் என்று கேட்டேன். மின் விளக்கு என்று சொன்னால் ஒரு இடத்திலே மட்டும்தான் பெயரை எழுத முடியும். மின் விசிறி என்று சொன்னால் அதனுடைய 3 இருக்கைகளிலுமே என்னுடைய பெயரை எழுதலாம். 3 முறை பார்த்து பார்த்து எல்லோரும் பார்ப்பார்கள், இவர்தானா என்று சொல்லி அறத்தை விலை பேசுகின்ற வணிகனாக மாறிவிட்டோம். உறையூர் ஏடைச்சேரி முடமோசியார் சங்க கால இலக்கியத்திலே சொல்லப்படுகிற ஒரு பாடல். ஆய் அண்டரன் என்ற மன்னன் பொதிகை மலையை தலைநகராக கொண்டு ஆண்ட மன்னன். தான தர்மத்திலே, வீரத்திலே, விவேகத்திலே உயர்ந்த ஒரு நிலையை எட்டிய மன்னன் ஆய் அண்டரன். எதிரிகளே யாருமே 8 திக்கும் எதிரிகள் கிடையாது என்று சொல்லக்கூடிய ஆற்றல் மிகுந்த மாவீரன். அவன் தான தர்மத்திலே மிகச்சிறந்த உயரங்களை எட்டியவன். அவனை பற்றி ஒரு புலவர் பாடுகிறார். அறவிலை வணிகன் இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அண்டிரன் அலன். இந்த பிறவியிலே செய்தால் அது அடுத்த பிறவிக்கு பயன்படும் என்பதால் தர்மம் செய்யவில்லை என்னுடைய மன்னன் ஆய் அண்டிரன். பிறவும் சான்றோரும் சென்ற நெறியென ஆங்குப்பட்டவன் கைவன்மையே என்று பதிவு செய்கிறார். அவருடைய முன்னோர்கள் செய்தார்கள், முன்னோர்கள் தான தர்மங்களை செய்தார்கள். அந்த வழியிலே வந்த நானும் தான தர்மத்தை செய்வேன். என்னுடைய முன்னோர்கள் செய்ததெல்லாம் சரி என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையுடையவன் நான். அதனால் இந்த தான தர்மங்களை செய்கிறேன். பின்னால் என்ன நடக்கும் என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இம்மை இருக்கிறது, மறுமை இருக்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற மக்களுக்கு உதவ வேண்டும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளல் பெருனுடைய
பின்னால் வந்தவர் அவர். அப்படி அறம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னது அங்கே நம்முடைய தமிழ் தான். அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னது நம்முடைய தமிழ் தான். எங்கே இருந்து வந்த ஒருவர் இங்கே வருகிறார், சுந்தரநாதர். இங்கே வந்து இங்கே ஒரு ஊரிலே பார்க்கிறார், ஒரு பசு மேய்ந்து கொண்டிருக்கிறது. பசுக்கள் மேய்ந்து கொண்டிருந்த போது அந்த பசுவை மேய்த்து கொண்டிருந்த இடையன் இறந்து போகிறான். அந்த இடையனை சுற்றி நின்ற அந்த பசுக்கள் எல்லாம் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கின்றன. ஆகா, இடையன் இறந்து போய் விட்டானா என்று சொல்லி கூடுவிட்டு கூடுவாயக்கூடிய சக்தியை படைத்த அந்த சித்தர் தன்னுடைய உயிரை அந்த இறந்து போன அந்த இடையனுடைய உடலிலே செலுத்தி அதுக்கு உயிர் வருகிறது. இடையன் எழுந்தவுடன் பசுக்கள் எல்லாம் அங்கே மகிழ்ச்சியாக அங்கே புல் மேய்ந்து விட்டு வீட்டிற்கு திரும்ப செல்கிறார்கள். மாலை வேளை ஆகிவிட்டது. இவர் செல்கிறார், சுந்தரநாதர் இங்கே செல்கிறார். சென்றபோது இடையனுடைய மனைவி வரவேற்கிறாள். ஆகா, இடையன் வந்து விட்டார் என்று சொல்லி சமையல் செய்ய போகிறார். அப்பொழுது இவர் சொன்னார், நான் இடையன் அல்ல, நான் எங்கேயோ இருந்து எதையோ தேடி வருகின்றவன். ஆகவே என்னை இடையனா நினைக்காது, நான் போய்கிறேன் என்று சொல்லி போய்விட்டார். திரும்ப வந்து அந்த இறந்து கிடக்கிற உடலை பார்த்து அந்த உடலுக்குள்ளே நாம் சென்று விடலாம் என்று சொல்லி தன்னுடைய உடலை பார்க்கிறார். அதற்கு ஊரார் பார்க்கிறார்கள், அடடா இறந்து விட்டாரே என்று சொல்லி, இறந்து கிடக்கிறார்கள் சொல்லி இவருடைய உடலை தகனம் செய்து விட்டார்கள். தன்னுடைய உடல் இல்லை, அதனால் மூலனுடைய உடலிலே வாழ வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு ஏற்பட்டது. அதனால் தான் திருமூலரானார். அவர்தான் திருமூலர். அவர்தான் சொன்னார், அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாய் ஆவதை அறிகிறார், அன்பே சிவமாய் ஆவதை அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று துல்லியமாக அன்பை அளவுகோல், அன்பும் சிவமும் ஆன்மீகம் என்ற பெயரில் நாட்டை கொள்ளையடித்துக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அன்பு என்ற ஒரு மெசேஜ், ஒரு செய்தி சொன்னாலே போதும். இன்னைக்கு ரஷ்யா, உக்ரைன், பாலஸ்தீன், இஸ்ரேல் இத்தனை பிரச்சனைகளுக்கும் அன்பு என்ற ஒன்று இருந்தால் அங்கேயே தீர்வு காணப்படும். ஆகவே அன்பை பற்றி சொன்னதும் தமிழ் தான். எப்படி இருக்க வேண்டும் சொன்னதை பற்றி, வாழ வேண்டும் என்பதை பற்றி சொன்னதும் தமிழ் தான். அது மட்டுமல்ல, ஈகை என்பதை பற்றி சொன்னதும் தமிழ் தான். நீ வாழ்ந்தால் போதாது, மற்றவரும் வாழ வேண்டும், நீ மட்டும் வாழ்ந்து என்ன சாதிக்க போற அந்த உலகத்திலே என்று சொல்லி, தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடல் இலட்சிய ஒருமையோர்க்கும் நெடுநாள் யாமத்து பகலும் துஞ்சான் கருமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் உண்பது நாளி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் பேருக்குமே. அதனால் செல்வத்து பயனே ஈதல். நாடுகளே அவன் அலெக்சாண்டராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய மன்னர்களாக இருந்தாலும் சரி, அவனை எதிர்த்து போரிட்ட போரசங்கிற புருஷோத்தமனாக இருந்தாலும் சரி, கலிங்கத்து போரிலே மிகப்பெரிய மாவீரத்தை காட்டிய அசோக மன்னனாக இருந்தாலும் சரி, கடல் கடந்து பல நாடுகளை எல்லாம் தன்னுடைய கப்பல் படையின் மூலம் வென்ற நம்முடைய ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனாக இருந்தாலும் சரி, இல்லை மராட்டிய மாநிலத்துடைய இந்திய நாட்டுடைய வீர திருமகனாக விளங்குகிற சிவாஜியாக இருந்தாலும் சரி, காடுகளில் அலைந்து கொண்டிருக்கிற வறியவன், காடுகளில் அலைந்து அடுத்த நேரம் என்ன கிடைக்கும் என்று உணவை தேடி அலைந்து கொண்டிருக்கிற ஒரு சாதாரண வேடுவனாக இருந்தாலும் சரி, இருவருக்குமே உண்பதற்கு ஒரு கலயத்திலே உணவு, உடுப்பதற்கு மேலே ஒரு உடை, கீழே ஒரு உடை, இதை தவிர வேறு எதுவும் தேவையில்லை. இதற்கு பிறகு என்ன வேண்டும் என்று சொன்னால், இருப்பதை கொடுக்கக்கூடிய அந்த மனோபக்குவம் வேண்டும். ஈதல் ஒன்றுதான் உன்னை மற்ற உயிரிடமிருந்து வேறுபட்டு காட்டுகிறது என்று சொல்லி நக்கீரன், 3ஆம் கடை சிங்கத்தினுடைய தலைவராக நக்கீரன் சொல்லுகிறார். இப்படி உலகத்தில் இருக்கிற அத்தனை மொழிகளிலும் இல்லாத மிகப்பெரிய செய்திகளை தன்னுடைய பொக்கிஷமாக வைத்திருப்பது தமிழ் மொழி மட்டும்தான் நண்பர்களே. அதற்காகத்தான் சொல்கிறேன், இந்த மொழியில் இருப்பதை போல வேறு எந்த மொழியிலுமே மானிடம் வாழ்வதற்கான செய்திகள் எல்லாம் இல்லை. மானிடம் வாழ வேண்டும் என்று சொன்னால், நான் வாழ்ந்தால் நீங்களும் வாழ வேண்டும். நான் ஒரு தொழிலை செய்கிறேன், நீங்கள் ஒரு தொழிலை செய்கிறீர்கள், நீங்கள் நான் we have to coexist on this planet. இந்த கிரகத்திலே நீங்களும் நானும் உயிரோடு இருக்க வேண்டும். நீங்களும் நானும் உண்ண வேண்டும், உறங்க வேண்டும், உடுக்க வேண்டும், உறவாட வேண்டும் என்று சொன்னால்
அதற்கு புரிதல் வேண்டும். நான் இல்லாதவனுக்கு கொடுக்க வேண்டும், இல்லாதவனுக்கு கொடுத்து அவனை மேலே தூக்க வேண்டும். இருப்பவர்கள் இல்லை என்றால், இல்லாதவர்கள் இருக்கும் வரை இருப்பவர்கள் இல்லை என்பார். வாலி அழகாக சொல்லுவார், மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா, உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒதுபோரும் தெய்வம் கொடுத்ததில்லை, இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். என்ன வரிகள்! இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும், எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்த்திடுவோம் என்று சொல்லி புரட்சி தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரனுக்காக அவர் எழுதிய பாடல். இந்த பாடலை பல ஆண்டுகளுக்கு முன்பே எழுதி கிட்டத்தட்ட ஒரு 50 டைரக்டர்ஸ், ஒரு 10 தயாரிப்பாளர்கள், ஒரு 10 இசையமைப்பாளர்கள் சேர்ந்து இந்த பாட்டை காட்டி காட்டி இந்த பாட்டை பாருங்கள், இந்த பாட்டை பாருங்கள் என்று கேட்டபோது நிராகரிக்கப்பட்ட பாட்டு தான் இந்த பாட்டு. பாரதி தன்னுடைய ஆசிரியராக இருக்கும்போது அவர் வாழ்ந்த பகுதியிலே ஒரு கவிதை போட்டி நடத்தப்பட்டது. அந்த கவிதை போட்டி அறிவிக்கப்பட்ட போது முதல் பரிசு 500 ரூபாயாக சொன்னார்கள், இரண்டாவது பரிசு 300 ரூபாய், மூன்றாவது பரிசு 200 ரூபாய். பாரதி வறுமையிலே இருக்கிறவர்களுக்கு எல்லாம் தெரியும், வாடிக்கொண்டிருப்பவர். நண்பர்கள் சொன்னார்கள், பாரதி நீ ஒரு பாட்டை எழுது, உனக்குத்தான் முதல் பரிசு கிடைக்கும் என்று சொன்னார்கள். அப்படியா என்று சொல்லி சரி என்று குருவிக்காவது அரிசி போடுவதற்காவது சோறு வேண்டும் என்று சொல்லி, அரிசி வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு பாடலை எழுதி அனுப்பினார். கவிதை போட்டி முடிந்து முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. முதல் பரிசு எல்லாரும் செல்ல, பாரதி சென்று விட்டார், எல்லாரும் இருக்கிறார்கள். 500 ரூபாய் கிடைக்கப் போகிறது. பாரதிக்கு மிகப்பெரிய ஆர்வம், இன்றைக்கு செல்லம்மாவை ஒரு அசத்த வேண்டியதான், 500 ரூபாய் எடுத்து சென்று இதை பார் என்று சொல்லி மனதிலே ஆயிரக்கணக்கான கனவுகள். ஆஹா, முதல் பரிசு அறிவிக்கப்பட்டது. முதல் பரிசு 500 ரூபாய் வேறொரு கவிதை கொடுக்கப்பட்டு விட்டது. பாரதி இதயம் அங்கே நொறுங்கிவிட்டது. இரண்டாவது பரிசாக கிடைக்குமா 300 ரூபாய், இரண்டாவது பரிசு 300 ரூபாய், இன்னொருவர் கொடுக்கப்பட்டது, அதுவும் பாரதி கொடுக்கவில்லை. மூன்றாவது பரிசு, பாரதியுடைய கண்களிலே கண்ணீர், 200 ரூபாய் பாரதிக்கு கொடுக்கப்படுகிறது. இதை வாங்க வேண்டாம் என்று முடிவு செய்கிறார். நண்பர்கள் சொல்கிறார்கள், இப்படியெல்லாம் தன்மானத்தோடு இருந்தால் பிழைப்பு நடத்த முடியாது, இதை நீ வாங்கிக்கொள் என்று சொன்னார்கள். அதை வாங்கி கொண்டு அவர் சொன்னார், இதுதான் நாடா, இதுதான் தமிழா, இதுதான் தமிழை ரசிக்கின்ற உணர்வா என்று கேட்டபோது அவர் சொன்னார்கள், நீ கவலைப்படாதே பாரதி, இங்கே இருப்பவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா, அந்த இருவருக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கவிதை போட்டி நடத்தப்பட்டது. நீ ஏதோ குறுக்கே வந்து இங்கே சேர்ந்து விட்டாய், நீ கவலைப்படாதே, நீ எழுதிய பாடல், நீ கவலைப்படாதே, வருங்காலம் உன்னை மதிக்கும் என்று சொன்னார்கள். அந்த பாடல் தெரியுமா, செந்தமிழ் நாடென்னும் போதினிலே என்ப தேன் வந்து பாயது காதினிலே. அவர் முந்தைய நாடென்ற போதினிலே ஒரு சக்தி பிறக்கிறது மூச்சினில் என்று எழுதிய பாரதியுடைய கவிதைக்கு கிடைத்தது 200 ரூபாய், மூன்றாம் பரிசு. இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற நிலைமை. வருங்காலம் என்ன, வருங்காலம் இருக்கிறது, அந்த அதை நம்மை இட் வில் ரெகக்னைஸ், அது நமக்கு சரியான அங்கீகாரத்தை கொடுக்கும். நான் வாடிக்கொண்டிருப்பவர்களுக்கு தேடிக்கொண்டிருப்பவர்கள் சொல்லுகிறேன், தளராதீர்கள். தமிழை எடுத்துச் செல்கிற அந்த முயற்சியிலே சற்றும் தளராதீர்கள். தமிழ் என்பதெல்லாம் உங்களுக்கு ஏன் மிகப்பெரிய தமிழினுடைய தொன்மைக்காக பாராட்டுகிறோம். இதை விட தொன்மையான மொழிகள் எல்லாம் இருக்கின்றன என்று சொன்னால் அவையெல்லாம் இன்றைக்கு இல்லை. தொன்மையிலே ஆன்டிக்விட்டி, ஆன்சியன்ட் லாங்குவேஜ், அந்த காலத்திலே உலகத்தில் மிகப்பெரிய மொழியாக பார்க்கப்பட்டது கிரேக்க மொழி. I am the wisest man on this earth because I know one thing, that is I know nothing. இதை சொன்னது யார் தெரியுமா? சாக்ரட்டிஸ். உலகத்துடைய மிகப்பெரிய புத்திசாலி நான் தான், அறிவாளி நான் தான். ஏன் தெரியுமா, எனக்கு ஒரு செய்தி நன்கு தெரியும். அது என்ன தெரியுமா, எனக்கு எதுவுமே தெரியாது என்று எனக்கு நன்கு தெரியும் என்று முதலிலே அறியாமையை பற்றி சொன்னவர் சாக்ரட்டிஸ். இந்த சாக்ரட்டிஸுடைய இந்த கோட் இதுதான் சாக்ரட்டிஸை முதலில் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறது. நான் சொன்ன ஏன் என்ற கேள்வி இளைஞர்கள் எல்லாம் தூண்டிவிட்டு
ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை என்று சொல்லி இளைஞர்களை மிகப்பெரிய புத்துணர்ச்சி ஏற்படுத்தி அதிகார வர்க்கத்துடைய ஆணவத்தை அங்கே கேள்விக்குறியாக்கிய மிகப்பெரிய பெருமை சாக்ரட்டிஸுக்கு உண்டு. அவர் பேசிய மொழிதான் கிரேக்க மொழி. 16ஆம் நூற்றாண்டு வரை வாழ்ந்து வந்த அந்த மொழி இன்றைக்கு அருகி மறைந்து தேய்ந்து போய்விட்டது. அதை பேசுவதற்கு யாருமே இல்லை. ஒரு கண்ணத்தை அறிந்தால் மறு கண்ணத்தை காட்டி என்று சொல்லி அன்பு மொழி பேசிய ஜீசஸ் ஜூஸ் அங்கே ஜூவாக ஒரு யூதராக பிறந்து கிறிஸ்டியானிட்டி என்ற மிகப்பெரிய ஒரு இந்த உலகத்திலே மிகப்பெரிய மதமாக பார்க்கப்படுகிற கிறிஸ்டியானிட்டி தோற்றுவித்த அந்த ஜீசஸ் இயேசு பிரான் அன்மை உலகத்திற்கெல்லாம் எடுத்து சென்று பேசி சொல்லிய அந்த இயேசு பிரான் அவர் பேசிய மொழி ஹீப்ரு மொழி. 4000 ஆண்டுகளாக பேசப்பட்டு வந்த மொழி. 4000 ஆண்டுகளாக பேசப்பட்டு வந்த அந்த மொழி கிபி 7ஆம் நூற்றாண்டிலே பேச்சு வழக்கிலே இருந்து ஒளிந்து வெறும் எழுத்து மொழியாய் இறுகிவிட்டது. சுமேரியன் மொழி கிரேக்க நாகரிகத்திற்கு மேலாக உலக அறிஞர்கள் உலக வரலாற்று ஆராய்ச்சிகள் ஒப்புக்கொண்ட மொழி, ஒப்புக்கொண்ட நாடு சுமேரியா. சுமேரிய மொழி என்பது கிரேக்க மொழியோட தொன்மையானது என்று சொல்லுகிறார். 4000 ஆண்டு வரலாற்று பதிவுகளை கொண்டது சுமேரிய மொழி. இன்றைக்கு அது சுவடற்று போய்விட்டது. First century Roman emperor Marcus Aurelius, 1ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த மார்க்கஸ் அர்லியஸ் ரோமன் எம்பரர், அவர் சொல்லுகிறார் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் சொல்லுகிறார். அவர் சொன்னதா இன்று வரைக்கும் உலகத்தில் இருக்க அத்தனை அறிஞர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீ எதை கேள்விக்குறியாக்கு, எதை கேள்வி கேட்க வேண்டுமோ அதை கேள்வி கேட்க வேண்டும். எதை ஒத்துக்கொள்ள வேண்டுமோ அதை நீ ஒத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த இரண்டிற்கு இருக்கிற வேறுபாட்டை நீ அறிந்து கொள்ள வேண்டும். You have to question, you need not accept it, you have to question. எதை நீ ஏற்றுக்கொள்ள முடியாததை. சிலதை நீ கேள்வி கேட்க வேண்டும், சிலதை கேள்வி கேட்க கூடாது. எதை கேள்வி கேட்க வேண்டும், எதை கேள்வி கேட்க கூடாது என்ற இரண்டிற்கும் இருக்கிற வேறுபாடை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை சொன்ன மார்க்கஸ் அர்லியஸ் பேசிய மொழி லத்தீன் மொழி. கிமு 6ஆம் நூற்றாண்டிலே கல்வெட்டிலே பதிக்கப்பட்ட மொழி அந்த மொழி, ரஷ்ய அந்த லத்தீன் மொழி. ஜூலியஸ் சீசர், the great emperor, ஆண்டனி, அகஸ்டஸ், ஏற்றே புரூட்டஸ், நீயுமா என்று சொல்லி அவர் ஜூலியஸ் சீசர் பேசிய மொழி லத்தீன் மொழி. இன்றைக்கு பேச்சு வழக்கிலே இருந்து முற்றிலும் செத்தொழிந்து விட்டது. காளிதாசன் புனைந்த மொழி, கவிதை புனைந்த மொழி, இந்தோ ஆரிய குடும்பங்களுக்கெல்லாம் தாய்மொழியாக இருக்கிற மொழி, வேத உபநிடதங்களை ஓதிய மொழி சமஸ்கிருத மொழி இன்றைக்கு மக்கள் மொழியாக மாண்புறவில்லை. இவற்றிற்கெல்லாம் முன்னாலே 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்து வந்த தமிழ் மொழி இன்றைக்கும் மக்களால் பேசப்பட்டு வருகிறது, இன்றைக்கும் மக்களால் போற்றப்பட்டு வருகிறது. கால்டுவெல் வந்தார், திராவிட மொழிയുടെ ஒப்பிலக்கணத்தை எழுதினார். அவர் இங்கே வரும் வரை சமஸ்கிருதம் தான் திராவிட மொழிகளுடைய தாய்மொழி என்று ஐரோப்பிய அறிவுலகம் நம்பிக்கொண்டிருந்தது. கால்டுவெல் தன்னுடைய ஆராய்ச்சியின் மூலம்தான் தமிழ் தான் எல்லாவற்றுக்கும் தாய்மொழி, தமிழ் என்பதுதான் மிகப்பெரிய ஆதாரங்களை கொண்ட மொழியாக விளங்குகிறது, இதனுடைய தொன்மை அளவிட முடியாதது. சமஸ்கிருதத்தை நீக்கிவிட்டால் இந்தியும் வங்காளமும் இருக்காது, பாதி சொற்கள் எங்கே இல்லை. ஏன் தெலுங்கும் கன்னடமும் கூட அப்படித்தான். அதில் இருக்க சமஸ்கிருத வார்த்தைகள் நீக்கிவிட்டால், வேர் சொற்களை நீக்கிவிட்டால் அங்கே மொழியே கிடையாது. ஆனால் தமிழ் இருக்கிறது, எத்தனை சொற்களை நீக்கினாலும் ஆணி வேராக இருப்பது தாய்மொழி தமிழ் மொழி. அதில் இருக்கிற சொற்கள் சமஸ்கிருதத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லிவிட்டார். எழுதி வைத்துவிட்டு சென்றானே, ஏன்
எப்படி கடைக்கால் இருமுறை எழுதி சென்றான்? குளவி இருப்பின ஊந்தன பிறப்பு எப்படி எழுதுகிறான்? என்றைக்கு எழுதி வைத்து சென்றான். எப்படி என்று சொன்னால், எழுத்து என்பது நமக்கு it has to be passed on to the next generation. அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்லப்பட வேண்டும். எப்படி? அது எழுத்தின் மூலமாகத்தானே. அப்படி பார்த்தால் உலகத்தை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற மொழியான ஆங்கில மொழி, உலகத்தினுடைய தொடர்பு மொழியாக எல்லோராலும் பாவிக்கப்பட்டு வருகிற ஆங்கில மொழி எழுத்து வடிவம் பெற்றது கிபி 7ஆம் நூற்றாண்டில். அதுவரை அதுக்கு எழுத்து கிடையாது. இன்றைக்கு ஹிட்லர், ஐரோப்பிய நாடுகளின் உலக நாடுகள் அத்தனையும் அங்கே மண்டியிட வைத்த ஹிட்லர், இங்கே ஹிட்லரை பற்றி ஒரு புத்தகத்தை கொடுத்திருந்தார்கள், நான் பார்த்தேன். மைன் காம்ப், மை ஸ்ட்ரகிள் என்று சொல்லி தன்னுடைய வன்மையில் அத்தனை ஜெர்மானிகளை கட்டி போட்டு உலகத்தில் இருக்கிற அத்தனை மிகப்பெரிய வல்லரசுகளை எல்லாம் கதிகலங்க செய்த ஹிட்லர் பேசிய மொழி ஜெர்மானிய மொழி. இன்றைக்கு உலகத்தினுடைய தொழில்நுட்ப மொழியாக எல்லோராலும் ஏற்றுக்கொண்டிருக்கப்பட்ட மொழி ஜெர்மன் மொழி. அதற்கு எழுத்து வடிவம் பெற்றது கிபி 8ஆம் நூற்றாண்டில். ரொமான்ஸ், காதல், லவ், பண்பாடு இவற்றுக்கெல்லாம் தாயகமாக விளங்குவது பிரான்ஸ். பிரெஞ்சு என்று சொன்னாலே அங்கே மென்மை, பிரெஞ்சு என்று சொன்னாலே நேசம், பாசம், காதல். இந்த உணர்வுகளுக்கெல்லாம் உலகத்திலே எல்லோரும் சொல்வார்கள், பிரெஞ்சு மொழியை போல ஒரு மொழி இருக்காது. பிரெஞ்சு என்று சொன்னாலே அப்படிப்பட்ட மிக அருமையான மொழி, பண்பாட்டு மொழி, கலாச்சார மொழி. அந்த மொழி எழுத்து வடிவம் பெற்றது கிபி 9ஆம் நூற்றாண்டில். அதுவரை அந்த மொழிகளுக்கெல்லாம் எழுத்து வடிவம் கிடையாது, பேசிக்கொண்டிருந்தார்கள், எழுத்து வடிவம் இல்லை. இன்றைக்கு விளாடிமிர் புட்டின் எப்படிப்பட்ட உக்ரைன் மீது போர் தொடுத்திருக்கிறார். அது பல்வேறு காரணங்களுக்காக. போர் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால் கூட அவருடைய காரணங்கள் அதுக்குள்ளே நாம் செல்ல விரும்பவில்லை. இருந்தாலும் கூட உலகத்தினுடைய அத்தனை வானசாஸ்திரங்களும், அத்தனை அறிவியல் கருத்துக்களும், அத்தனை மருத்துவ புத்தகங்களும், அத்தனை வானசாஸ்திர அத்தனை அறிவியல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அதனால் எழுதப்படுகிற மொழி ரஷ்ய மொழி. அறிவியல் மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற மொழி ரஷ்ய மொழி. அந்த ரஷ்ய மொழி எழுத்து வடிவம் பெற்றது கிபி 10ஆம் நூற்றாண்டில். லத்தீன் மொழியிலே இருந்து பிறந்த மொழி, இசையுடன் பாடக்கூடிய, இசையுடன் இருக்கக்கூடிய மொழி. நம்முடைய மலையாளத்தை பேசும்போது இசையோடு பேசுகிறோமே, அதே போல் ஐரோப்பிய நாடுகளிலே இசையோடு பேசக்கூடிய மொழி இத்தாலிய மொழி. அது எழுத்து வடிவம் பெற்றது கிபி 10ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தான். காலம் கடந்தும் காலம் கடக்காத காலத்தினுடைய விளிம்பு வரை இந்த மொழிகளுக்கெல்லாம் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுத்து வடிவம் பெற்ற மொழி தமிழ் மொழி என்பதால் தான் இந்த மொழியைப் போல ஒரு மொழி இல்லை என்பதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ மேடைகளே பேசுவதற்காக அல்ல, இப்படிப்பட்ட வரலாற்று தொன்மையை கொண்ட மொழி என்ன இந்த மொழியிலே இல்லை? இம்மைய தைய நைய வேசூர மாதர்வ இம்மை உமை ஐயோ என் செய்த தம்மை மதன் மாமா 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 மா. சொல் விளையாட்டு வேண்டுமா? பொருள் தெரியுமா? யாருக்கா தெரியுமா? இம்மைய தைய நைய வேசூர மாதருமா இம்மை உமை ஐயோ என் செய்த தம்மை மதன் மாமாமா 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 மா. எத்தனைமா? யாராவது ஒரு சொல்லுங்க. மாமாமா 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 3, மாமாமா 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 மா. எத்தனை? ப்ளீஸ் கவுண்ட் அண்ட் டெல் மீ. எத்தனை இருக்கிறது? 19 மா. இது ஒரு கவிஞர் எழுதுகிறார். தலைவி வாடிக்கொண்டிருக்கிறாள். தலைவன் பிரிந்து சென்று விட்டான். தலைவி எங்கே வாடிக்கொண்டிருக்கிறாள்? பசலை நோயால் வாடிக்கொண்டிருக்கிறாள். தலைவியை பார்த்து ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஏசுகிறார்கள். யாரோ ஒருவருடன் இவளுக்கு உறவு இருக்கிறது, அதனால் தான் இவள் பசலை நோயால் இங்கே வாடிக்கொண்டிருக்கிறாள் என்று சொன்னபோது அங்கே தோழி வருகிறாள். இவள் பசலை நோயால் வாடிக்கொண்டிருக்கிற நிலையை பார்த்து இறைவனிடம் கேட்கிறாள். இறைவனிடம் கேட்கிறாள் என்ன தெரியுமா? இறைவா, இம்மைய தைய நைய இம்மைய இந்த மையல் கொண்ட தையல் அப்படின்னா மையல் கொண்ட தையல்
பசல் நோயால் வாடிக்கொண்டிருக்கிற அந்த பெண் இம்மை உமை, இந்த பிறவியில் உண்மை, ஐயோ என் செய்ததம்மை, உன்னை என்ன பண்ணா, எதுக்காக அவளுக்கு பசல் நோய் கொடுத்திருக்கிறாய்? ஊர் ஏச மாதருமா, ஊரில் மாதர்கள் எல்லாம் ஏசுகிறார்கள். என்ன தவறு செய்தால்? இம்மைய தைய நெய்ய வேசூர மாதருமா, உம்மை உமை, ஐயோ என் செய்ததம்மை. அம்மையே, இந்த அம்மை உன்னை என்ன செய்தது கடவுளே? ஏன் அவளுக்கு இந்த நெருக்கடி? மதன், அதுக்கடுத்து சொல்லுகிறாள் மதன், மன்மதன். இதற்கெல்லாம் அடிப்படையாக, நோய்க்கு காரணமான அடிப்படை மூல காரணமாடுங்கிற மன்மதன் போட்ட அம்புதானே இது. அதனால்தான் மதன் மாமாமா மாமாமா 19 மா. அந்த 19 மாவை எப்படி பிரித்து கையாளுகிறான்? மதன் 5 முதல் 5 மா. மதன் 5 மா. 5 மா என்றால் மதன் இவளை விட்டு ஓடி போவானா? மதன் 5 நாள் தானே ஓடுவான். மதன் 5 மா. பிறகு 6 மா. மதன் ஓடிவிட்டால் இந்த கன்னியின் மனம்தான் 6 மா. மதன் 5 மா, இந்த கன்னியின் மனம்தான் 6 மா. இறைவா உன் கோரிக்கை, இந்த கோரிக்கை உன் காதுகளுக்கு 8 மா. 5 மா, 6 மா, 8 மா, 19 மா. அதற்கு பிறகு திரைப்படத்தில் எத்தனையோ கையால் செய்திருக்கிறார்கள். ஏன்னா இந்த ஒரு பாடலுக்கு இணையாக தமிழில் இதுவரை எந்த பாடலும் இல்லை. 19 மாவை பிரித்து 5 மா, 6 மா, 8 மா என்று எழுதி சொல் விளையாடலுக்கு தமிழிலே தான் இங்கே இடம் இருக்கிறது. எல்லா மொழிகளும் இருக்கலாம். ஆனால் இது போன்ற ஒரு கருத்து குவியல் இருக்கிற இடம், இது போன்ற ஒரு செறிவு இருக்கிற இடம். உங்களுக்கு பொழுதுபோக்கு வேண்டுமா, அதை படிக்கலாம். ஆன்மீகம் வேண்டுமா, அங்கே படிக்கலாம். இல்லை உங்களை சிந்தனை தெளிவு வேண்டுமா, அங்கே படிக்கலாம். இல்லை இந்த உலகத்தை ஆண்டு விட்டு சென்ற மிகப்பெரிய மன்னருடைய வரலாற்றை படிக்க வேண்டுமா, அங்கே செல்லலாம். புறநானூற்றை படிக்க வேண்டுமா, அங்கே செல்லலாம். அதை விட போதை உலகத்தில் எந்த டாஸ்மாக் கடையிலும் கிடைக்காத மிகப்பெரிய போதை படித்தால் புறநானூற்றில் கிடைக்கும் என்று சொன்னால் கொட்டி கிடக்கிறது அங்கே. இந்த செல்வத்தை எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும். இந்த செல்வங்கள் இதோடு அழிந்துவிடக் கூடாது, இந்த செல்வம் நம்மோடு செத்துவிடக் கூடாது என்ற உணர்வோடு தான் அரசாங்கமும் அதிகார வர்க்கமும் காலம் கடந்து நிற்கிற இந்த தமிழ் மொழியை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்கிற மிகப்பெரிய பொறுப்பை எடுத்து தன்னுடைய தொழில்களிலே பணியாற்ற வேண்டும் என்ற உணர்வோடு இருக்க வேண்டும். இதற்கு என்ன தமிழ் மொழிக்கு மட்டும் தனியாக என்று சொன்னால், இதற்காக பதவிகள், இதற்காக தனியாக ரிசர்வேஷன் இவையெல்லாம் செய்யும் போது இன்னும் தமிழ் மொழிக்கு இருக்கிற மாண்பு இன்னும் மற்ற மக்களுக்கு தெரியும். மற்ற மக்களுக்கு தெரிந்தாலே தமிழ் மொழிக்கு மிகப்பெரிய தன்மை வாய்ந்துவிடும். இந்த கோடிக்கணக்கான தன்மை 1652 மொழிகள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கான்னு சொன்னார். 1961ஆம் ஆண்டு ஒரு சென்சஸ் எடுக்கப்படுகிறது. தமிழ்நாட்டு உலகத்தில் இருக்கிற மொழிகள் 2700 சம்திங், ஐ டோன்ட் ரிமெம்பர். தமிழ்நாட்டிலே மட்டும், இந்தியாவில் மட்டும் பேசப்படுகிற மொழி 1652. அதற்கு பிறகு கணக்கெடுத்து வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் 10 மொழி இறந்து விட்டது என்று சொல்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் 10 மொழி இறந்து விட்டது என்று சொன்னால் இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து 100 மொழி இறந்துவிடும். அந்த இறந்து போகிற பட்டியலிலே தமிழும் இடம்பெற்றுவிடக் கூடாது என்பதுதான் நம்முடைய வேண்டுகோளாக, விருப்பமாக இருக்க வேண்டும். என்று சொன்னால் தமிழுடைய பெருமை குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். இங்கே இருக்கிற தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், முத்தத்தெரு, பத்தி, திரு, அத்திக்கரை, சத்தி, சரவணன் என்று சொன்னால் தெளிந்த ஒரு சுழன்று வர வேண்டும் என்று சொன்னால் அந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்கிறார்கள். குழந்தைகளுக்கு தமிழ் பேச முடியவில்லையா, பரவாயில்லை, இந்த பாடலை சொல்லிக் கொடுங்கள். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல முறை படித்தால் நிச்சயமாக அது மனப்பாடம் செய்ய முடியும். அது அந்த வசியம் இருக்கத்தான் செய்யும். ஆகவே இன்றைக்கு தொலைக்காட்சிகளிலும் இன்றைக்கு தமிழை வளர்ப்பதை விட்டுவிட்டு தமிழை படுகொலை செய்யக்கூடிய ஜெனோசைட் என்று ஆங்கிலத்தில் ஒரு வழி சொல்லுவார்கள். மாஸ் மர்டர், ஒரு இனத்தையே படுகொலை செய்கிறான ஹிட்லர். அதை போல அது தட்ஸ் கால்ட் ஜெனோசைட். அதை போல உலகத்திலே தாங்க முடியாத ஒன்று மொழிப்படுகொலை. எரள வளல இடையினம் கசட தபர வல்லினம் கயனமன மெல்லினம் என்று சொன்னால் இது என்றைக்கோ என்னுடைய தாத்தா சொல்லிக் கொடுத்தது. ஆசிரியர் பின்னால் சொன்னார்கள் இது எப்படி கையாள வேண்டும், உச்சரிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஒரு மொழியை நீங்கள் கொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த உச்சரிப்பை நீங்கள் சரியாக சொல்லாவிட்டாலே போதும், அந்த மொழி தன்னால் செத்துவிடும்.
இன்றைக்கு தொலைக்காட்சிகளிலே மிக மிக கேவலமான சில நிகழ்வுகளை பற்றி நான் சொல்லவில்லை. மொழி கையாளப்படுகிற விதம் யாருக்குமே தெரிவதில்லை. இன்னும் நான் சொல்ல போனால், கடந்த வாரம் ஒரு முக்கியமான ஒரு செய்தித்தாள், மிக மிக பாரம்பரியத்தை கொண்ட ஒரு செய்தித்தாளிலே தவறுகள் இருக்கின்றன, பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் இருக்கிறவையெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது எவ்வளவு தூரம் செல்லும்? இல்லை எத்தனை நாட்கள் இதை பார்த்து கொண்டு இருக்க முடியும்? இது இப்படியே போய்விட்டால் 10 வருடம் 20 வருடம் கழித்து, நேற்று ஒரு விழாவில் பேசிக் கொண்டிருந்தேன், இங்கே வந்திருப்பவர்கள் எல்லாம் 70 60 வயதை கிடந்தவள், நான் உட்பட. இன்னும் ஒரு 10 20 வருடம் கழித்து இதை பற்றி பேசுவதற்கு ஆளே இருக்க மாட்டார்கள். ஏதோ நம்முடைய இதில் ஜல்லிக்கட்டு அது என்று சொல்லி இளைஞரிடத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ் என்று சொல்லி நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மொழியை எப்படி இதையெல்லாம் இல்லாவிட்டு இவற்றையெல்லாம் நாம் தாங்கி பிடிக்காவிட்டால் இந்த மொழி சில 100 ஆண்டுகளிலே நாம் பார்க்க மாட்டோம். ஆனால் நமக்கு பின்னால் வருகிற சந்ததியர் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அல்லவா? கல்ச்சர், அந்த பண்பாட்டோடு சேர்ந்த மொழியாக இருப்பதால் தான் இந்த மொழி நம்முடைய தலைமுறைக்கு, அடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்தி செல்ல வேண்டும். இந்த மொழி படுகொலையை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மையான உச்சரிப்பு எப்படி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த உண்மையான உச்சரிப்பு எப்படி என்பதை தெரிந்து கொண்டு அதை போல நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். தமிழில் பேசினால் அங்கே மற்ற இடங்களிலே சரியான முறையில் அங்கீகாரம் இல்லை என்பதெல்லாம் தவறு. அதற்குத்தான் நான் சொல்லுகிறேன், 2 வார்த்தை தமிழில் பேசிவிட்டு பிறகு நீங்கள் ஆங்கிலத்தில் பேச ஆரம்பியுங்கள். இல்லை ஆங்கிலத்தை கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருப்போம், பிறகு தமிழில் பேச ஆரம்பியுங்கள். உங்களை அறிவாளி என்பதற்கு ஆங்கிலம்தான் அங்கே என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் பல பேர் ஆங்கிலம் பேசினால் ஆஹா இவர் அறிவாளி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. ஆனால் அவர்களையும் நீங்கள் கவர வேண்டும் என்று சொன்னால் அந்த மொழியை கற்றுக்கொள்ள என்ன தவறு? எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம், தவறு ஏதுமில்லை. பிழைப்புக்காக எந்த மொழியை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். நமக்கு சோறு போடுகிற மொழி எந்த மொழியாக இருந்தால் என்ன? வயிற்றுக்கு சோறு போடுகிற மொழி எந்த மொழியாக இருந்தால் என்ன? நம்முடைய தாய்மொழி சோறு போடவில்லை என்று சொன்னால் இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வதில் தவறு ஏதுமில்லை. அதான் வணிகத்தோடு தொடர்பாக இருக்கும் போது அதை ஏன் கற்றுக்கொள்ளக்கூடாது? நாளைக்கு யார் சோறு போடுவார்கள்? வடலூரில் 24 மணி நேரமும் என்ன வயிற்றில் இருக்கிற தீ தணிய வேண்டும் தானே அங்கே சத்திய தர்மசாலை நிறுவினார் வள்ளலார். எதற்காக என்று சொன்னால் இந்த மொழிப்படைகளை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் இதற்கு தெரிந்தவர்கள் மற்றவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த மொழியினுடைய மேன்மையை பற்றி, இந்த மொழியினுடைய வரலாற்றை பற்றி, இந்த மொழி கடந்து வந்த பாதைகளை பற்றி, இந்த மொழி சந்தித்துக் கொள்கிற சவால்களை பற்றி நாம் எல்லோரும் சிந்தனை செய்யக்கூடிய அளவிலாவது இருக்கிறோம் என்பதை பற்றி, இதை பற்றி தெரிந்து கொள்ளாமலே எத்தனையோ பேர் இருக்கிறார்களே. இந்த மொழியினுடைய மேன்மை, நீ பேசுகிற தமிழுடைய வரலாறு எவ்வளவு பெருசு, எவ்வளவு சிறப்பு, வேறு எந்த மொழிக்கும் இல்லாத பெருமை இங்கு இருக்கிறதே. தெரிந்து கொள்ளாமலேயே தேடிச்சோர் நிறந்திருந்து பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துண்ண மிகவும் ஒன்று வாட பல செயல்கள் செய்து நரை கூடிக்கிட பருவ மீதி கூட கூற்றுக்கிறேன பின் மாயும் பல வேடிக்கை மனிதராய் நீ மாறாதே. இந்த மொழியை தாயை வணங்குவதைப் போல மொழியை வணங்கு. தாயை பழிக்காவிட்டால் தாயை பழித்து தண்ணியை பழிக்காதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இயற்கையை பற்றி சொன்ன மொழி. இயற்கை எப்படி இருக்க வேண்டும் இன்னும் நிறைய பேசிக்கொண்டிருக்க மணி 1 மணி நேரம் ஆகிவிட்டது. நான் விடைபெற விரும்புகிறேன். இயற்கை இல்லாவிட்டால் நீங்கள் இல்லை என்பதை எடுத்து சொன்ன மொழி தமிழ் மொழி. சொர்க்கம் நரகம் என்பதெல்லாம் நாம் பார்க்கவில்லை. ஆனால் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு 5 வழிகள் இருக்கின்றன என்று சொன்னவன் காரியாசான். சிறுவஞ்சமலம் நூலில் சொல்லுகிறான், உலகத்தில் வேறு எங்குமே கிடையாது. அது வேறொன்றும் இல்லை. நீங்கள் கிணறுகளை வெட்டுங்கள், ஏரிகளை வெட்டுங்கள், வாய்க்கால் அமையுங்கள், விளைநிலங்களை உருவாக்குங்கள், செடி கொடிகளை வளர்த்து தானியங்களை உருவாக்கி சோறிடுங்கள், நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்லலாம் என்று சொல்லுகிறார். இந்த 5ஐயும் செய்தால் சொர்க்கத்திற்கு செல்வாய் என்று சொன்ன அந்த காரியாசான் இந்த 5ஐயும் செய்யாவிட்டால் நீ நரகத்திற்கு செல்வாய் என்று சொல்லவில்லை. ஏன்? நீ இந்த 5ஐயும் செய்யாவிட்டால் நீ வாழ்கின்ற இடமே நரகமாக மாறிவிடும் என்பதனால் தான் நீ இதற்கு புதிதாக நரகத்தை பார்க்க வேண்டியதில்லை என்பதால் தான் அதை சொன்னான் என்று சொல்லி, இந்த மொழியுடைய மேன்மையும் இந்த மொழியுடைய பெருமையும் இந்த மொழியுடைய திண்மையை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பளித்த என்னுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், என்னுடைய அன்புக்குரிய நண்பர் சகோதரர் டாக்டர் தங்கராஜ் அவர்களுக்கும், இவர்களெல்லாம் என்னுடைய நிரந்தர இதயத்தில் வைத்து நான் என்றைக்கும் போற்றி கொண்டிருக்கிற மிகப்பெரிய உத்தமமான உறவுகள். அதே போல் நம்முடைய விவேகம் பள்ளியினுடைய தாளாளர் அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, ஒவ்வொரு குறிப்பிட்டு சொல்ல முடியாவிட்டாலும் கூட எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் இந்த இடத்துல காணிக்கையாக்கி இந்த மொழியை அடுத்த தலைமுறை கடத்தி செல்லுங்கள் என்று சொல்லி, கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலியிட ஏறிய சாரும்
பனிமலை ஏறிய தேனும் காட்சி பாகடை ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கும் குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன். நீலச்சுடர்மணி வானம் அங்கே நிறைய குளிர்வ நிலவாம். காலை பருவின் உதயம் அங்கே கடல் மேல் எல்லாம் ஒளியாம். மாலை சுடனில் மூழ்கும் நல்ல மலைகளின் இன்ப காட்சி மேலனை எழுதும் கவிஞர் தமிழின் விந்தை எழுத தரமோ. சென்னல் மாற்றிய சோறும் பசினை தேக்கிய கரியின் வகையும் தன்னிக தானிய முதலை கட்டி தயிரோடு விலகின் சாரும் நன் முதலெஞ்சை கிழங்கும் காணில் நாவில் இனித்திரும் அப்பம் உன்னை வளர்ப்பன தமிழா உன் உடலை வளர்ப்பன தமிழா எனினும் உன் உயிரை வளர்ப்பது தமிழே உன் உணர்வை வளர்ப்பதும் தமிழே தமிழே என்ற தமிழ்த்தாயின் பொற்பாதங்களில் சிரம் சாய்த்து கரம் கூப்பி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.